இந்து ஆண்களை குறிவைத்து தாக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவர்கள் போட்டிருந்த ஆடைகளை அகற்றச் சொல்லி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள், கொன்றிருக்கிறார்கள் அவர்களை. ஆசிம் முனீர் சொல்லியிருந்தது, முஸ்லிம்களும் இந்துக்களும் என்றுமே ஒன்றாக இருக்க முடியாது, அதனால்தான் பாகிஸ்தான் ஏற்பட்டது என்று அந்த பாகிஸ்தான் வெளிநாடு வாழ் பாகிஸ்தான் மக்களோட கூட்டத்தில் அவர் பேசின பேச்சு. அவங்க மனைவி அந்த அவரோட பூத உடலை காஃபின் பாக்ஸை பார்த்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அழுகும்போது கூட அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை ஜெய்ஹிந்த் அப்படின்றது தான். இந்திய உளவுத்துறையின் அங்கிருக்கும் அமைப்பின் மெத்தன போக்கை காட்டுகிறது. ஆர்மி இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ ஏதோ ஒன்று குறைபாடு உள்ளது. நாளைக்கு இந்தியா நினைச்சா அங்கேருந்து போகக்கூடிய இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்ரகேட் பண்ணலாம், தண்ணியை கட் பண்ணலாம். இந்தியாவின் மொத்த வாழ்நாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா வாழ்நாள் 5000 6000 வருஷம் முன்னாடி. பாகிஸ்தானோட வாழ்நாள் 1947 ஆகஸ்ட் 14 முதல் தான். அதுவும் பாதி செத்த பெணம் பாகிஸ்தான். சில அரசியல் தலைவர்களின் குடும்பத்தினர் பாகிஸ்தானின் எக்ஸ்பிரஷனா மாறிட்டு இருக்காங்களோன்னு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுது. இங்க இருக்கிற முஸ்லிம்கள் அங்க துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். 26 பேர்களை உடைகளை அகற்ற சொல்லி கொன்னது இங்க இருக்கிற முஸ்லிம்ஸா? இங்க இருக்கிற மொத்த முஸ்லிம்களும் அவங்களுக்கு துணை போன மாதிரி சித்திரீகரிப்பது இந்தியாவில் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவது விதமாக இல்லையா? பிரிவினைவாத கருத்துடைய அந்த இராணுவத்துக்கு பாடம் புகட்டும் நேரம். இது அமித்ஷா பதவி விலகினாலோ இல்ல மோடி பதவி விலகினாலோ இதற்கு எந்த விதத்துல ஒரு பதிலா இருக்கும்? இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். நேற்று நடந்த அந்த அட்டாக் அது ரொம்பவே ஒரு சென்சேஷனல் நியூஸாக மாறிச்சு அப்படின்றத தாண்டி இதனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஜேடி வேன்ஸ் அவர்கள் இங்கே இருந்த டைம், அந்த ப்ரெசன்ட் டைம் ப்ளஸ் மோடி அவர்கள் சவுதி அரேபியாவில் இருந்தாங்க. அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் என்ன ஒரு விஷயத்த பேசினார் அப்படின்றத. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பில்கிரிம் யாத்திரை போகிறாங்க மக்கள் அப்படின்றது. ஸோ அதுக்கு போவான பாதையே இதுதான் அப்படின்னு ஒரு 3 டைரக்ஷனலாக இதை பிச் அவுட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்றது அடிப்படையாக எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். எப்பெல்லாம் ஃபாரின் டிக்னட்டரி, குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா வருகை இருக்கும்போது 2000 ஆண்டு பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தப்போ இதே மாதிரி காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்தது. அதில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்தப்போ டெல்லியிலே ரயாட்ஸ் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் பிளான் ரயாட்ஸ் தான். அப்புறம் இப்போது ஜேடி வேன்ஸ் வரும்போது போயிட்ட பிற்பாடு இந்த அட்டாக் நடக்குது. அவர் இங்கே இருக்கும்போதில் போயின பிற்பாடு இந்த அட்டாக் நடக்குது. அதே சமயத்தில் பிரதமர் ஜெட்டாவில் இருக்கும்போது, அதுவும் முக்கியமான ஒரு மீட்டிங், இஸ்லாமிய நாடுகளிலேயே முக்கியமான நாடாக கருதப்படும் சவுதி அரேபியாவுடன் நல்லுறவை நாடி பிரதமர் சென்றுள்ளார். சவுதி அரேபியாவும் இந்தியாவோடு ஒரு இணக்கமான ஒரு உறவை நாடிக்கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது, இந்தியா சவுதி அரேபியாவில் தான் இப்போது ரஷ்யா யுக்ரைன் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது, ஈரான் சவுதி கால்குலேஷன் இன்னொரு பக்கம் ஒன்று ஓடிட்டுருக்கு. இதுக்கு இந்தியா ஒரு பாலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயங்களுக்காக பிரதமர் அங்கே சென்றிருக்கிறார். அந்த தருணத்தில் இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனை எடுத்து பார்த்தோம்னா, இங்கே வக்ஃப் சட்டமானது கோர்ட்டு வரை சென்றுள்ளது. இங்கே அங்கங்கே கலவரங்கள் வெடித்துள்ளன. குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத்தில் கலவரம் வெடித்திருக்கிறது. அங்கங்கே பிரச்சனைகள் வெடித்த வண்ணம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. மங்களூரில் ஒரு ப்ரொஷன் அஜிடேஷன் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அத்துமீறி பெஹல்காம், அதுவும் நார்மலான வெஹிக்கிள்ஸ், நம்மளோட வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி அல்ல அது. அந்த பர்டிகுலர் இடம், தாக்குதல் நடந்த இடம் ஒரு மெடோ மாதிரி, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல போய் இந்த தாக்குதலை சீருடை அணைந்து ஆர்மியோட யூனிஃபார்ம்லேயே போயிட்டு தாக்கியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண வெப்பன் M4 கார்பைனும் AK-47யும் AK-56யும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் அப்பியர்ஸ் டு பி அ வெல் பிளான்ட், வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் அட்டாக்.
இதுக்கு வந்து உள்நாட்டில் இருந்தும் அவர்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்கலாம் என்பது இதில் 2 கருத்து இருக்க முடியாது. அவங்களுக்கு இங்கே யாரோ ஒருத்தங்க ரெக்கி ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தால் மாத்திரமே எல்லாம் அவங்களுக்கு செயல்முறையிலேருந்து எப்போ அட்டாக் பண்ணோம் முதல் கொண்டு எல்லாம் சொல்லியிருந்தால் மாத்திரமே இந்த அட்டாக்கை வந்து அவங்க துரிதமாக கச்சிதமாக நடத்தியிருக்கக்கூடும். அதுவும் நடத்தின விதத்தை காட்டுது. ஒன்று, இட் இஸ் ஒன் வே ஆஃப் ஷோயிங் டு த வேர்ல்ட் தட் வி வில் எத்தினிக்கலி கிளின்ஸ் யூ. அதாவது ஆண் இனம் இந்து லேடிஸை விட்டாங்க, இந்து ஆண்களை குறிவைத்து தாக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அதுவும் சில நேரங்களில் அவர்கள் போட்டிருந்த ஆடைகளை அகற்றச் சொல்லி அதன் பிற்பாடு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள், கொன்றிருக்கிறார்கள் அவர்களை. ஸோ இது வந்து ஒரு குரூர முகத்தை காட்டுகிறது. இதை தான் ஹஃபீஸ் முனீர், ஜென்ரல் முனீர் இல்லை, ஹஃபீஸ் முனீர் தான் நான் கூப்பிடுவேன். ஹஃபீஸ் முனீர் வந்து ஆசிம் முனீர் சொல்லியிருந்தது, முஸ்லீம்களும் இந்துக்களும் என்றுமே ஒன்றாக இருக்க முடியாது, அதனால்தான் பாகிஸ்தான் ஏற்பட்டது என்று அந்த பாகிஸ்தான் வெளிநாடு வாழ் பாகிஸ்தான் மக்களோட கூட்டத்தில் அவர் பேசின பேச்சு. We have different things. We are 2 different nations, we are 2 different people, 2 different cultures. எல்லாமே நாம் எல்லா விதத்திலையும் பிரிந்திருக்கிறவர்கள், எதுலையுமே நம்ம ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொன்ன அதன் நீழ்ச்சியாக தான் இந்த ஒரு தாக்குதலானது நடந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது, ஒரு நேவி ஆஃபீஸர் கொல்லப்பட்டுள்ளார். அதுவும் அவர் கல்யாணமானது ஏப்ரல் 16, நேற்று அவர் மரணம் அடைந்திருக்கிறார். இப்போ ஜஸ்ட் உங்கள் இதில் ஸ்டுடியோக்கு வரும்போது தான் அந்த வீடியோ பார்த்தேன். ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். என்னென்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க மனைவி வந்து அந்த அவரோட பூத உடலை வந்து காஃபின் பாக்ஸை பார்த்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அழுகும்போது கூட அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை ஜெய்ஹிந்த் அப்படின்றது தான். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கயவர்களுக்கு, ஆண்மை இல்லாத இராணுவ தளபதிகளுக்கு இது ஒரு சாவுமணி. இதற்கு மேலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பாகிஸ்தான் என்ற நாடு உலக வரைபடத்திலிருந்து காணாமல் போகக்கூடிய எல்லா அறிகுறியும் உண்டு. அறிகுறி என்ன? போகும். அதற்கு வழி அவர்களே வகுத்து கொண்டார்கள் என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் இங்கே என்ன கேட்கப்படுதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற இண்டிகேஷன் யாருக்கும் இல்லையா? உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இங்கே இருக்குது இல்லையா? உளவுத்துறை ஒரு இது கொடுக்கலையா? அதுலேயே அந்த அட்டாக்லேயே ஒரு 7 IB ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு உளவுத்துறை எந்த ஒரு இண்டிகேஷனும் கொடுக்கலையா? இல்லை இதுக்கு முன்னாடி இண்டிகேஷன் எதுவுமே இல்லையா? அண்ட் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ எல்லையில் இன்னும் சின்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்ற சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரிகாஷன் எடுத்திருக்கலாம் இல்லையா? ஒரு மிலிட்டன்ட் கூட அங்கே இல்லையா? இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இல்லாமல் இருந்தாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 3 தவறுகள் அடிப்படையாக நமது சைடில் இருந்து, அரசாங்க தரப்பிலிருந்து 3 முக்கியமான தவறுகளை நான் கவனிக்கிறேன். 1, காஷ்மீரிலிருந்து 1 lakh ட்ரூப்ஸ் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரை வெளியே எடுத்து வந்துள்ளோம். ஸோ அதனால் இருக்கும் படைகளுக்கு மீது அதிக பாதுகாப்பு சுமை அதிகரித்துள்ளது. அதனால் ஒரு ஏரியாவை கட்டுப்படுத்திட்டு இருந்த ஒரு யூனிட்டானது 2 செக்டாரை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஸோ அவர்களோட ஆப்ரேஷன் ஏரியா, அவர்கள் பாதுகாக்கும் பகுதிகள் அதிகரித்தன. இது கிரவுண்ட் லெவலில். இன்டெலிஜென்ஸ் லெவலில் என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக பிளண்ட்டாக கேட்டிங்கன்னா ஆமாம். அண்ட் கொஞ்சம் ஒரு 6-7 IB அஃபிஷியல்ஸும் உள்ளே இருந்தாங்க. தட் ஷோஸ் தட் தேர் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். 6-7 IB ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க, ஒரு நேவல் ஆஃபீஸர் இருந்திருக்காரு, ஒரு ஏர் ஆஃபீஸர் இருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குன்னா உள்ளேருந்து யாரோ ஒரு இவங்க இத்தனை பேர் இருப்பாங்கன்னு லீக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லை? ஸோ அதான் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தது. ஹிந்துஸ் மேலே அட்டாக்கா இல்லை இந்தியன்ஸ் மேலே கொடுத்த அட்டாக்? இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மேலே அட்டாக்காகவும் நம்ம கருதலாம். 2வது, இந்தியன் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே நடந்த அட்டாக், அதுலேயும் ஹிந்து ஆஃபீஸர்ஸ் மேலே நடந்த அட்டாக்காகவும் இதை கருதலாம். அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு குதிரை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து
அவரையும் ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய நபரையும் கொல்லப்பட்டுள்ளார். அவர் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவர். ஸோ அதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ், ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், குறிப்பிட்டு மத்திய உளவுத்துறையின் அங்கிருக்கும் அமைப்பின் மெத்தன போக்கை காட்டுகிறது. ஆர்மி இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ ஏதோ ஒன்று குறைபாடு உள்ளது. அது இப்போ சொல்கிறதுக்கு ஈஸி, குறைபாடு உள்ளது அப்படின்னு சொல்கிறது. பட் இன்டெலிஜென்ஸோட தலையாய கடமை வருமுன் காப்போம். இப்போது அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இப்போ பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, இவங்க யூசப் ஒருத்தன் இவன், ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்த பிற்பாடு இவர்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டிகேஷனோட பார்ட்டு. இன்டெலிஜென்ஸோட பார்ட்டுன்றது வந்து இது நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்டவர்கள் வரலாம், இதை தவிர்க்க வேண்டும், இதற்கு இந்த இடத்தில் தான் அச்சுறுத்தல் இருக்கிறது, இங்கே தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி அதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து இதை முறியடித்திருந்தால், இவ்வளோ உயிர் சேதம் நடக்காமல் இருந்திருந்தால் அது இன்டெலிஜென்ஸ் சக்ஸஸ். அண்ட் இன்னொன்று விஷயம் வந்து இந்த டிஆர்எஸ் வந்து இந்த லஸ்கர் இவங்களுடைய இந்த இதில் இருக்கிறதுனாலேயே ஜேடி வேன்ஸ் இங்கே இருந்து போன அந்த டைமில் இது நடந்ததுனால லைக் பாகிஸ்தான் விஆர் இஸ் இந்த கேம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் நடக்கப்பட்டது. They are nowhere in the game. Their total debt is $283 billion. நாளைக்கு இந்தியா நினச்சா அங்கேருந்து போகக்கூடிய இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து அப்ரகேட் பண்ணலாம், தண்ணியை கட் பண்ணலாம். பாகிஸ்தான் ஆல்ரெடி அரிசியை வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கு. ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்த நாடு இன்றைக்கி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கு. மற்ற எல்லா விஷயங்களுக்காகவும் மற்ற நாடை நம்பி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான்லேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வளர்ந்துட்டுருக்கு, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்லேருந்து ப்ரெஷர் வளர்ந்துட்டுருக்கு. என்னோட ஐயமும் என்னோட ஒரு கால்குலேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, எப்பெல்லாம் பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு அமளி ஒன்று ஏற்படும் போது அவர்கள் நாட்டின் ஒற்றுமையை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேடும் ஒரே ஒரு துருப்புச்சீட்டு இந்தியா மீது போர், இல்லை இந்தியா மீது ஒரு தாக்குதல். அப்போ பெரிய நாடான இந்தியா மீது தாக்குதல் செய்யும்போது, இந்தியா பதிலடி கொடுக்கும்போது, பாகிஸ்தான் என்ற பேரில் மற்ற அங்கிருக்கும் பிரிவினை எல்லாத்தையும் பக்கத்தில் தள்ளி வச்சு இராணுவம் எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானின் அவர்களின் மொத்த வாழ்நாளில், ஏன்னா இந்தியாவின் மொத்த வாழ்நாள்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியா வந்து வாழ்நாள்ன்றது 5000-6000 வருஷம் முன்னாடி. பாகிஸ்தானோட வாழ்நாள் 1947 ஆகஸ்ட் 14 முதல் தான். அதுவும் பாதி செத்த பிணம் பாகிஸ்தான். டிசம்பர் 16 1971 பாதி முடிந்து விட்டது பாகிஸ்தான். மீதி இருக்குவது தான் பாகிஸ்தான். இருப்பில் இருக்கும் பாகிஸ்தானை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இந்தியா மீது தாக்குதல்கள் இது மாதிரி நடத்தி ஆக வேண்டும் என்பது பாகிஸ்தான் இராணுவத்தின் ஒரு நிலைப்பாடு, அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த அட்டாக்கு பிறகு பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து பலரும் தன்னோட கருத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், மோடி அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு இது பார்க்காம இருந்தாங்களோ அப்படின்னு ஒரு கருத்துகள் வந்துட்டு இருக்க நிலையில் ராபர்ட் வத்ரா அவர்கள் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த அட்டாக் எல்லாருமே வந்து வருத்தங்கள் தெரிவிக்கிற அந்த நிலையில் அவர் ஒரு கருத்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டியை பார்த்து கொள்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் அ மெசேஜ் டு PM மோடி தட் முஸ்லீம்ஸ் ஆர் ஃபீலிங் வீக்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. This is a message to PM Modi that certain political parties, சில அரசியல் தலைவர்களின் குடும்பத்தினர் பாகிஸ்தானின் ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டு இருக்காங்களோன்னு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுது. இங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாம் இங்கே இருக்கிற முஸ்லீமாக கொண்டாங்க. இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் வந்து அங்கே துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். 26 பேர்களை உடைகளை அகற்ற சொல்லி கொன்னது வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸா? இங்கே இருக்கிற முஸ்லீம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து அதுக்கு துணை போயிருக்கலாம், குறிப்பிட்ட சிலர். அதுக்கண்டு இங்கே இருக்கிற மொத்த முஸ்லீம்களும் அவங்களுக்கு துணை போன மாதிரி சித்திரீகரிப்பது இந்தியாவில் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவது விதமாக இல்லையா? முதல்ல கேஸ் போடணும். காசிங் டிஸ்யூனிட்டி, அதாவது
உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குவதற்கும் மத பிரச்சனையை உண்டாக்குவதற்கும் சொன்ன நபர் மீது ரிலவெண்ட் செக்ஷன்ஸில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸோட சில இது இருக்குது அப்படின்னாலும் இருக்குது அப்படின்னாலும் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இல்லை ஜெய்சங்கர் அவர்களோ இல்லை அஜித் தோவல் அவர்களோ யாராச்சும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்றத தாண்டி தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு கை காட்ட முடியுமா? ஆக்சுவலாக பார்ஷலி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. ஸ்டேட் போலீஸும் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணுது, போலீஸும் வந்து போலீஸு ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுனால பார்ஷலாக ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உள்ளது. அதுக்கன்ட்டு அமித்ஷா பதவி விலக வேண்டும், இது பதவி விலகும் நேரம் அல்ல. பதவி விலக வேண்டும் என்றால் முதல் பதவி விலகி இருக்க வேண்டிய நபர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். இது பதிலடி கொடுக்கும் நேரம். இது இந்திய மக்களின் உயிர்களை மாய்த்த பாகிஸ்தானின் அந்த பிரிவினைவாத கருத்துடைய அந்த இராணுவத்துக்கு பாடம் புகட்டும் நேரம். இது அமித்ஷா பதவி விலகினாலோ இல்லை மோடி பதவி விலகினாலோ இதற்கு எந்த விதத்தில் ஒரு பதிலாக இருக்கும் எனக்கு தெரியல. அப்படியே பார்த்தா ஒரு ஹோம் மினிஸ்டராக 6 மணி நேரம் எடுத்துக்கிட்டு நிமிஷத்துக்கு ட்ரெஸ்ஸை மாற்றலை அமித்ஷா போயிட்டு காஷ்மீரில் போயிட்டு பதவி விலகணும்னு சொன்ன கட்சியோட ஹோம் மினிஸ்டர் 2008 மும்பை அட்டாக் நடந்தப்போ என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டும். பார்த்தாங்கன்னா தெரியும் சிவராஜ் பட்டேல் எத்தனை வாட்டி அவர்கள் உடையை மாற்றினார் என்று. அமித்ஷா அது மாதிரி பண்ணல. பிரதமர் வந்து ஏதோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கல. ஜெட்டால் அவரோட ட்ரிப்பை கட் ஷார்ட் பண்ணிட்டு திரும்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கார் அவர். அதே இவங்க பிரதமர் இட் இஸ் பிஸ்னஸ் நாட் வித் பாகிஸ்தான் இட் இஸ் நாட் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்தியா பாகிஸ்தான் உறவு இயல்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஈஜிப்டுக்கு போயிட்டு பாகிஸ்தானோட கைக்குலுக்கி தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் வெவ்வேறுன்னு சொல்லலை. ஸோ இதை பிரதமரின் பதவி விலகலை பற்றி பேசுபவர்களும் உள்துறை மந்திரி பதவி விலகலை பற்றி பேசுபவர்களுக்கும் தார்மீக உரிமை உள்ளதா அதை முதல் கருத்தில் கொண்டு அவர்கள் பேசினால் நல்லது. ஒருத்தர் யூஎஸ்ல போயிட்டு இந்தியாவில் ஜனநாயகம் இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு, அவர் பதவி விலக சொல்லி யாராவது கேட்க முடியுதா? ஜனநாயகமே இல்லைன்னா this is not the time to speak about your political என்ன சொல்றது பாயிண்ட் டேக்கிங். இதை பற்றியா நான் ஒன்று அடிச்சிட்டேன் பற்றியா வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிற டைம் இல்லை, இது செயலில் காட்ட வேண்டிய டைம். போயிருக்கிறது இந்திய உயிர்கள். இதற்கு இந்திய அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு தக்க பதில் தர வேண்டும் என்பது எல்லோரோட கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் உள்நாட்டு கலவரம் இங்கே இருக்கும் முஸ்லிம்களை இதற்கு பழி சொல்வதோ இதற்கு அவர்களை பலிக்கடா ஆக்குவதோ நல்லதல்ல. மூணாவது, கோர்ட்டுகள் சில விஷயங்களில் சில சமயங்களில் ஒரு நல்ல கவனித்து ஆராய்ந்து புரிந்து கொண்டு சில விஷயங்களை அரசாங்கங்களுக்கே விட்டுவிடுவது நல்லது. லைக் இந்த டைப் ஆஃப் எலெக்ஷனை சொல்கிறீங்க காஷ்மீரில் நடந்து. காலம் சென்ற முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர் மற்றும் சட்ட அமைச்சரும் இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக கூட இருந்தார். அவர் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் விஷயத்தில் வரும்போது இட் இஸ் டைரனி ஆஃப் தி அன்எலெக்டட் அப்படின்னார். எக்ஸிக்யூட்டிவ் எடுக்க வேண்டிய டெசிஷன் எக்ஸிக்யூட்டிவ் எடுப்பாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எடுக்க வேண்டிய சில விஷயங்களை சில வேலைகளை அவர்கள் எடுத்தால் நாட்டுக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு ஒற்றுமைக்கு நல்லது. அதை மீறி சில அமைப்புகள் அரசியல் சாசன சட்டத்தில் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு, ஒவ்வொரு தார்மீக கடமை உண்டு. அதை அவர்கள் ஆற்றினால் நாட்டுக்கு நல்லது.
அந்த எலெக்ஷன் இந்த சமயத்தில் அந்த எலெக்ஷன் நடக்காமல் இருந்ததா ஒருவேளை இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்காமல் இருந்திருக்குமோன்ட்டு ஒரு ஐயம் எழுகிறது. அண்ட் இவ்வளோ விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம இந்த ஜாரோஸை கடந்து வரோம், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது வாட் வி ஆர் கோயிங் டு கிவ் தம் பேக் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வி வில் நாட் ஸ்பேர் அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் வாட் வே அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ லைக் அவங்கள வந்து கஸ்டடியில் எடுக்கிறதோ இந்த விஷயங்களை தாண்டி நம்ம என்ன பாகிஸ்தானுக்கு திரும்ப கொடுக்க போகிறோம்? வாட் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் கேள்வி என்னடான்னா என்ன பதிலடி கொடுக்க போகிறார்கள் என்று. என்ன பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு இருக்கணும். ஓகே, பிகாஸ் புல்வாமா அது லாங் டேர்ம். புல்வாமா, பாலாகோட், இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் உங்களையே திருப்பி கவுண்டரில் கேட்குறேன், என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட கையில் தான் இருக்கு. Simple madam. Certain things should not be said in the open. ஏன்னா இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு இராணுவ தாக்குதலோ இல்லை பதில் தாக்குதலோ அது எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், எப்பொழுது இருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கே நாம் விட்டுவிட வேண்டும். ஆளாளுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஷியன் ஆகி ஆளாளுக்கு அரசாங்கத்துக்கு இந்த இடத்துல அடி, அந்த இடத்துல அடி, இந்த இடம் வீக் பாயிண்ட், எல்லாம் அடிப்படையாக சப்ஜெக்ட் படித்த எல்லாருக்கும் தெரியும். மிலிட்ரி டாக்டரின் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். எங்கே மொபைலைஸ் பண்ணால் எங்கே பாகிஸ்தான் வீக்கஸ்ட்னு தெரியும், எப்படி அடிக்கணும்னு தெரியும். பட் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எதிர்பாராதது. ஒரு தாக்குதல் என்பது எதிர்பாராததாக தான் இருக்க வேண்டும். எப்படி அவங்க எதிர்பாராமல் நம்மளை தாக்குனாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலும் எதிர்பாராததாக தான் இருக்க வேண்டும். அவன் ப்ரிப்பேர் ஆன டைமில் நம்ம போய் போனோம்னா நம்மளுக்கும் சேதம் ஏற்படலாம். கரெக்டாக நான் சொல்கிறது? அந்த சேதம் ஏற்படக்கூடாதென்றால் எங்கே, எப்போ, எப்படி, இதை அரசாங்கத்துக்கே விட்டுவிட வேண்டும். இதை பற்றி அதிகம் பேசாமல் இருப்பது, இதை பற்றி அதிகம் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. சரி, இன்னொரு விஷயம் வந்து இந்தந்த விஷயங்களா இருக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இது வந்து ராணா அப்படின்ற அந்த டெரரிஸ்ட்டை வந்து அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ பி எ ரீசன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இஸ் தட்? அப்போது இவங்க ராணாவை கொண்டு வந்தாலும் இந்த தாக்குதல் ஏற்படுத்தினாங்கன்னா ராணா அவங்களோட ஆளுன்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடுது இல்லை? எங்கள் அப்பா குதிரைக்குள் இல்லைன்ற மாதிரி தான் அது. ஆல்ரெடி இட் இஸ் அ ப்ரூவன் கேஸ். ஸோ தெர் இஸ் நத்திங் மச் நீட் டு பி ப்ரூவன். நவ் தேர் அதை வந்து இன்னும் டபுள் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இதுக்கும் இப்போ லிங்க்அப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். என்ன மாதிரி தாக்குதல்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு. எந்த மாதிரி தாக்குதல் இருந்தாலும் அது போராக மூழுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா எஸ், போராக மூழ்வதற்கு வாய்ப்புண்டு. போர் என்று தொடங்கினால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியோ இல்லை உங்களோட பிஸ்னஸை டிபெண்ட் பண்ணியோ போர் நடக்காது. போர் என்பது இட் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். அது 7 நாள் நடக்குமா 14 நாள் நடக்குமான்னு தெரியாது. ரஷ்யாவில் புட்டினுக்கு வந்து போரை நிறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தொடங்கின போர் ஏன் இன்னும் 2 வருஷம் ஆனாலும் 2.5 வருஷம் ஆனாலும் கம்ப்ளீட் நடந்துக்கிட்டே இல்லை இருக்குது? ஏன்? ஒரு போரை தொடங்கிறது ஈஸி மேடம். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ், எதை குறிக்கோள் என்று நாம் நிர்ணயிக்கிறோமோ அந்த குறிக்கோளை அடையும் வரை அந்த போரை நிறுத்தினால் அது நமக்கு தோல்வி என்று தான் அர்த்தம். ஸோ முதல்ல நம்ம இப்போ குறிக்கோளை என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ், எதை அடைய வேண்டும், எப்படி அடைய வேண்டும், இதை ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாமல் அவங்க எதையும் அவங்க நிர்ணயிக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போராக மூழ்வதற்கான சாத்தியம் உண்டா? ஆம், சாத்தியம் உண்டு. இது அணுகுண்ட போராக மாறுமா? மாறலாம். ஏன்னா பாகிஸ்தானோட மிலிட்ரி டாக்டரின் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல், அதாவது கன்வென்ஷனல் அட்டாக், நமது இராணுவமும் பீரங்கி மூலமும் விமானப்படை மூலமும் தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் அவர்களின் டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் 5 KT பாம்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் அணுகுண்டுகளை வீசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவர்கள் நிலப்பரப்பிலேயே கூட அவர்கள் வீசுவதற்கு எல்லா சாத்தியமும் உண்டு. ஸோ
தானே அழிவதற்கும் துணிந்தவர்கள், அப்பேற்பட்ட ஒரு அரக்கர்கள், மூடர்கள் பாகிஸ்தானியர்கள். ஸோ அந்த ஒரு கட்டத்தை நாம் எட்டி விட்டோமா? ஏன்னா அவங்களது வந்து ஃபஸ்ட் யூஸு, நம்மளது வந்து நோ ஃபஸ்ட் யூஸ். அவன் யூஸ் பண்ணால் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை அதை அவன் நோக்கி போகிறான்டான்னா அப்போ உலக நாடுகள் உள்ளே என்டர் ஆகும். ஸோ உலக நாடுகள் உள்ளே வராத வண்ணம், பாகிஸ்தானுக்கு புத்தி புகட்டும் வண்ணம், அதே சமயத்தில் அடுத்த 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யாத வண்ணம் நாம் ஒரு வியூகத்தை வகுக்க வேண்டும். இதை நீங்களோ நானோ வந்து இங்கே உட்காந்துட்டு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் அல்ல. பாவல்பூரில் போய் அடிச்சிடலாம், அங்கே போய் தகர்த்துடலாம், இதை போய் டார்கெட் பண்ணலாம், பஞ்சாபை போய் இது பண்ணிடலாம், எல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி. பட் வி ஆர் நாட் ஆர்மி எக்ஸ்பர்ட்ஸ், வி ஆர் நாட் ஸ்ட்ராட்டஜிஷியன்ஸ், வி ஆர் நாட் சிட்டிங் இன் த பாலிசி மேக்கிங். நம்ம வந்து திட்டங்களை வகுக்கும் நிலையில் நாம் இல்லை. அதனால் அரசாங்கத்துக்கே விட்டு விடுவோம். என்ன ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுக்கிறார்களோ ஒரு இந்திய பிரஜையாக அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுப்போம். தவறுகள் நடந்துள்ளன, தவறை திருத்திக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அந்த அதிகாரிகள், எந்த அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் இந்த தவறுகள் நடந்தனோ அந்த அதிகாரிகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும், அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும். ஆனால் இது மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு இது சமயம் அல்ல. இது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் சமயம், பாகிஸ்தானை பழிவாங்கும் சமயம். இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இட் இஸ் அ டைம் டு அவெஞ்ச் த கில்லிங்ஸ் ஆஃப் 26 பீப்புள். நம்ம வந்து நம்மளோட பார்வை இன்று மொத்தமும் ஒரு விதத்தில் என்னையே வந்து இது எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, இதற்கு யார் திட்டமிட்டனர், யார் பின்புலமாக செயல்பட்டனர், அதை என்னையே பார்த்துக்கும். பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்கணும், அவங்கள எப்படி நிலைக்குலை செய்யணும், அவங்களுக்கு எப்படி பாடம் புகட்டணும், அதை இந்திய இராணுவம், விமானப்படை, கப்பல் படை பார்த்துக்கும். அதற்கு தேவையான பின்னின்று செயல்படும் உளவு அமைப்புகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதற்கு அரசாங்கம் மேலிருந்து அவர்களுக்கு தேவையான அறிவுரை கொடுக்கும். மக்களாகிய நாம் நமது அரசாங்கத்துக்கு பின்னின்று எல்லா விதத்திலையும் அரசாங்கத்தை பற்றி இன்றைய நிலைக்கு எதுவும் பேசாமல் நமது நாட்டுக்குள் இது இந்து முஸ்லிம் பிரச்சனையாக மாற்றாமல் இருந்தால் நம் நாட்டுக்கு செய்யும் மிகப்பெரிய கடமையாகும். ஏன்னா இன்னொரு பக்கம் முர்ஷிதாபாத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ பங்களாதேஷ் இதால் தைரியம் அடைவான், இது மாதிரி ஒரு அட்டாக் ஏன் இந்தியாவில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவன் யோசிப்பான். ஸோ வி ஆர் ஸ்டேரிங் அட் அ 1.5 front. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் ஒற்றுமையாக இருந்தால், விழிப்புணர்வோடு இருந்தால், நம் அரசாங்கத்தை முழுமையாக நாம் நம்பினால், அதற்கு உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்தியனாக நடந்து கொள்வதற்கு இதுதான் தருணம். அவ்வளோதான். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த்.